ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எந்த அளவுக்கு பிளாக் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. செய்திகள் வரும். நம்ம அடிக்கடி பார்ப்போம். இது போல அங்க இருக்கக்கூடிய கண்டெய்னர் ஷிப் எல்லாம் வந்து அப்படி அப்படியே நிக்குதுன்ட்டு. ஸோ எவ்வளவு கண்டெய்னர் ஷிப்ஸ் நிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி பல முதலாளிகள், பல சிறு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், நம்ம பலரும் வந்து பண்ண பாதிப்படைஞ்சிருப்போம். மறைமுகமாவோ, நேராவோ. ஏன்னா நம்ம பொருட்கள் நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம். ஏகப்பட்ட விஷயங்கள். பிசினஸ் பீப்புள்ஸுக்கு அது எந்த அளவுக்கு இழப்பு அப்படிங்கிறது தெரியும். அதுவும் நாடுகளுக்கெல்லாம் ரொம்ப மோசமான இழப்புகள். பெட்ரோல், ஆயில் இதெல்லாம். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் சிக்கலா இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்மளோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்கள் ராஜ்யசபால வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வி ப்ரிப்பேர் ஃபார் எனிதிங் அப்படிங்கிறது போல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொன்னதான் நம்ம சேனல்ல பிரேஸ் ஃபார் இம்பாக்ட் அப்படிங்கிறது போல மோசமான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா இத லேஸ்ல முடியாது. என்னதான் செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இப்படி ஆயிருச்சு, அமெரிக்கா அது போல நடந்துருச்சு, அமெரிக்கால இருந்து தப்பிச்சு போகணும். அது போல வேடிக்கைகளா இருந்தாலும், காமெடி, நகைச்சுவையா நம்ம பேசி சிரிச்சுக்கிட்டு என்னதான் செஞ்சாலும், இது லேசுப்பட்ட கான்ஃபிளிக்ட் கிடையாது. இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது போல விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி, கால்குலேட் பண்ணி, பல்வேறு விஷயங்கள்ல பெர்முடேஷன், காம்பினேஷன் எல்லாம் போட்டு, இப்படி இப்படி செஞ்சா இப்படி இப்படி வரும், இப்படி இப்படி பண்ணும்போது இப்படி இப்படி பண்ணுன்ற எல்லா விதமான கால்குலேஷனுமே நடந்திருக்கும். இது போல நடக்காது அப்படிங்கிறது போல எண்ணம் இல்லாமலாம் வந்துடல. யாரும் ஆழம் தெரியாமலாம் கால வச்சாரு. ஏன்னா இது போல ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது பல அனலிஸ்டுகள் பல வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா கதறிட்டு இருந்திருக்காங்க. இது போல ஒரு விஷயம் வரும்னு குறைஞ்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ பிரேஸ் ஃபார் இம்பாக்ட் எது வேணாலும் நடக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சேஃப்டியா இருந்துக்கோங்க அப்படிங்கறத இது. இந்த ஷேர் மார்க்கெட்ல இந்த ட்ரம்ப் அவர்கள் காலங்காத்தால ஏதோ ஒண்ணு சொன்னாருன்னா ஃபுல்லா முடிஞ்சிடும். ஸோ அதனால பார்த்து என்ன ஏதுங்கிறத பார்த்து எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க பத்திரமா. எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், மற்றபடி எதுவும் இல்லை. ஏன்னா கோல்டு இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட காசு வேணும் இல்லையா? ஸோ அது போல ஒரு விஷயம். ரிசெஷன் அப்படிங்கிறது பண்ணா ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ அதுக்குள்ள தள்ளப்பட்டுச்சுன்னா சிக்கலாயிருமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள். ரொம்ப பயமுறுத்துறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. பட் ஆனால் இது போல விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சும்மா ஒரு இதுதான், ஒரு அவேர்னஸ் தான், மற்றபடி எதுவும் இல்லை. உதாரணமா இருந்துக்கலாம். தப்பு நடக்கலன்னா சந்தோஷம் இல்லையா? வருமுன் காப்போம், அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ ஏன் எந்த அளவுக்கு சிக்கல் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு எண்ணம் இருக்கு. அவங்க லெபனானோட தெற்கு பகுதி முழுவதும் ஆக்குப்பை பண்ணலாம் அப்படிங்கறது ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. லித்தானி ரிவர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லெபனானோட தெற்கு பகுதி ஃபுல்லாவே நம்ம எடுத்துக்கலாம்னு ஃபர்ஸ்ட் கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க தரப்பு சொன்னதா மேற்கு மீடியாக்கள் தரப்பு வந்து ரிப்போர்ட் வருது, வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ஃப் நாடுகளை தாக்குறதுக்கான இடமா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லா நாடுகளும் கடுமையான சட்டங்களை போட்டு வீடியோ பதிவுகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் செய்யறாங்களா? ஏன்னா இங்க இருந்து ஈரான் அடிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வர வர இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா எங்கிருந்து லான்ச் பண்றாங்களோ அந்த லான்ச் பேட்ஸ் எல்லாத்தையும் ஈரானால ரிட்டாலியேட் பண்ணி அடிக்க முடியும். இந்த கத்தர், குவைத்து, பெஹ்ரின், யுஏஇ இவங்க எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய பகுதியை ராணுவ தளம் பேஸா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இது போல தாக்குதலோட வீடியோ பதிவுகள் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அட்டாக்கம்ஸ் மிஷன், பிஆர்எஸ்எம் மிஷன்ஸ், மிசைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை இங்க இருந்து ஈரான் மேல ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கள புரிஞ்சுக்கலாம். இல்ல என்னன்னா ஈராக்ல இருந்து பல நபர்கள் வந்து பண்ண குவிட் ஆயிட்டு இருக்காங்க, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க, இவாக்குவேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சீஸ்ஃபயர் போட்டாங்க, இவாக்குவேட் ஆனாங்க, திரும்பி சீஸ்ஃபயர் பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ குளோபல் ரிசெஷன் ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம போன பதிவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த கார்கைலாண்ட் அது என்ன, அது எப்படி, எதுக்கு தேவை, என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்துருப்போம். இப்ப இந்த பதிவுல பேஸ்ட் ஆன் செய்திகள் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா ஜெயிச்சதுன்னா என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதாவது அமெரிக்கா ஜெயிக்கிறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுத த்ரெட், இது வந்து பொய், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்க ஒன்றும் அணு ஆயுதம் செய்யறதுக்கான விருப்பம் அவங்க கிட்ட இல்லை. ஸோ அது போல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பட் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டா போயிடும். ஈரான்ற ஒரு த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும். அதை வேணா ஒத்துக்கலாம். பட் நியூக்ளியர் த்ரெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறமும் இருக்காது. அதான் அமெரிக்கா பண்ணாங்க. ரெண்டாவது, கல்ஃப் ஸ்டெபிலிட்டி. அமெரிக்காவோட ஆளுமைக்கு கீழே ஸ்டேபிளா அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கான ஒரு பவர் இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராந்தியத்துல அமெரிக்கா மாறிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பொட்டான்சியல் லிவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கிடைக்கும். சீனாக்கு எனர்ஜி சப்ளை அப்படிங்கிற விஷயம் இந்த மிடில் ஈஸ்ட் இருந்து போறது எல்லாத்தையும் கண்டெயின் பண்ண முடியும். எனர்ஜி மட்டும் இல்ல, பல முக்கியமான விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் அமெரிக்கானால. சீனாக்குன்னு இல்ல, எந்த நாடு எதிரியா இருந்தாலும் அவங்களோட வர்த்தகத்தையே முடக்கிட முடியும் அமெரிக்கானால. அதுக்கு இந்த கார்க் ஐலாண்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அமெரிக்கா மட்டும் ஒன்ஸ் இந்த கார்க் ஐலாண்ட் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா, அதாவது இந்த போர்ல ஜெயிச்சு அந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்கன்னா, ஒரு ஃப்ளோட்டிங் ஃபோர்ட்ரஸ் அமெரிக்காவுக்கு கிடைச்ச மாதிரி மாறிடும். ஒரு ஹவாய் தீவு வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவுக்கு கிடைச்ச மாதிரி மாறிடும். ஏன்னா அந்த பகுதியில ரன்வேஸ் வச்சுக்கலாம், B-52 பாம்பர்ஸ், டேங்கர்ஸ், சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட், ட்ரோன்ஸ்னு அந்த ஃபோர்ட்ரஸே வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு ஏற்பதை மாத்திடலாம். எல்லா வணிகமும் அந்த தீவுல வந்துதான் எல்லா பக்கம் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அமெரிக்கானால. நியூக்ளியர் சப்மரைன்ஸோட ஒரு போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவுகளை மாத்திடலாம். கேரியர் குரூப்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்க அசம்பிள் பண்ணிடலாம். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அமெரிக்காவுக்கு அந்த பகுதியில கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட், சவுத் ஏசியா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கான்ற மொத்த பிராந்தியத்தையும் இந்த ஒரு தீவை வச்சு அமெரிக்கானால கட்டுப்படுத்த முடியும். அந்த அளவுக்கான சொபஸ்டிகேட்டட் ஆயுதங்களை அந்த தீவுல வச்சாங்கன்னா அந்த இடத்துல இருந்து எல்லா நாடுகளையும் வந்து பண்ண ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆனா அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த கார்க் ஐலாண்ட் அட்டாக் பண்ண முடியுமானா ரிஸ்க். ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அந்த அளவுக்கு தாண்டி வந்து அதை அடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கா மாறிடும். அது ஈரான் கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் பெனிஃபிட். அது அமெரிக்கா கிட்ட போயிடுச்சுன்னா தோல்வி முடிஞ்சிச்சு. அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பகுதிகள் முழுவதும் வந்துருச்சுன்னா இருக்கும். ஸோ யாராலையும் எதிரிகள்னால ரீச்சே பண்ண முடியாது அந்த தீவை ஃபர்ஸ்ட். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வர கவசங்களா மாறி, ஸோ அது ஒரு கிரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல எந்த பகுதிக்கு வேணாலும் வந்து பண்ண போய் அடிக்கலாம். இப்போதைக்கு அந்த சைட்லாம் பேஸ் அந்த மாதிரி இல்லைன்னா இல்லை. அது அவங்க முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து இது அமெரிக்காவோட பூமியின் டிக்ளேர் ஹவாய் மாதிரி அதை டிக்ளேர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது வேற லெவல். அதுவும் இப்பெல்லாம் டியோ கார்ஷியாலாம் இருக்கக்கூடிய பேஸ் எல்லாம் 1000 மைல் தொலைவில் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தா கமர்ஷியல் ஃபிளைட் இல்லை, டூரிஸ்ட் இல்லை, ஒன்றும் கிடையாது. அதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு அவுட் போஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். சும்மா ஒரு தரை இறங்குறதுக்கு, தரையை ரீலோடு பண்றதுக்கு ஒரு அவுட் போஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். மற்றபடி அந்த பகுதியை வச்சு கட்டுப்படுத்த முடியுமானா இல்லை. ஆனா இந்த கார்க் ஐலாண்டை வச்சு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் வந்து பண்ணா கட்டுப்படுத்த முடியும். ஏன் நம்ம இந்தியன் ஓஷனே மிக பெருமளவுல த்ரெட்டா மாறி, கேரளா அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் வந்து பண்ணா ரொம்ப பெரிய வர்னரபிளான பொசிஷனுக்கு வந்து பண்ணா மாற ஆரம்பிச்சு. அதுவும் அமெரிக்காவோட ஆம்பிபிஎஸ் அசால்ட் ஷிப்பு இது போல பல மெரைன்ஸ்லாம் வந்து பண்ண அங்க டிப்ளாய் பண்றாங்க. 5000 நபர்கள்ட்ட டிப்ளாய் பண்ணி முழுசும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. அந்த ஐலாண்டே அவங்க சீஸ் பண்றாங்க. அப்படின்னா ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, எல்லா எக்ஸ்போர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ரீடைரக்ட் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். அந்த பிராந்தியத்திய கல்ஃப், கத்தர், கல்ஃப் இந்த சென்ஸ் அங்க இருக்கக்கூடிய நாடுகள் கத்தர், பெஹ்ரைன், குவைத், ஈரான், சவுதி எல்லாத்தையும் வந்து பண்ண UAE எல்லாத்தையுமே வந்து பண்ண அந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ட்ரேடு கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்கும். ட்ரேடு கண்ட்ரோல் அப்படின்னா ஹீலியம் சப்ளை. இந்த ஹீலியம் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப கிரிட்டிக்கல், நான் ரெனியூவபிள் ஒரு ப்ராடக்ட் தான் அது. ஹீலியம் கேஸ் இது வந்து ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. இந்த சோர்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதாவது இது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் சரி ரொம்ப அதிகப்படியா தேவையா இருக்கு.
அதுவும் அட்வான்ஸ்டு லாஜிக்கல் மெமரி சிப் ரெடி பண்றதுக்கு இது போல ஹீலியம் அதிக அளவுல தேவை. ஏன்னா ஏஐ ட்ரைனிங் மாடல்ஸுக்கெல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமா வேணும். அதுவும் ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு விஷயம். ஹீலிங்கிறது ஒரு சொல்யூஷன். அது மட்டும் இல்லாம குவாண்டம் கம்ப்யூட்டர் எதிர்கால ஃபியூச்சர் ஃப்ரான்டியரே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீலியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது போல பல நபர்களோட கருத்து. இந்த ஏஐக்குனாலே நம்ம தனி வீடியோ போடலாம். ஹீலியம் எந்த அளவுக்கு யூஸ் அப்படிங்கிறது போல. அந்த சிப்பெல்லாம் கட் பண்றதுக்கு, சிப்பை வந்து நல்ல ஒரு இதுல மெயின்டைன் பண்றதுக்கே ஹீலியம் தேவை. இதே நீங்க ஏரோஸ்பேஸ் ராக்கெட்டுக்குள்ள எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா நாசாவா இருக்கட்டும், மிலிட்டரி ஸ்பேஸா இருக்கட்டும், ப்ரோக்ராமா இருக்கட்டும், அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம் தேவை. ஏன்னா ப்ரெஷரைஸ்டு லிக்விட் லெவலை ட்ராக் பண்றதுக்கு, லீக் டிடெக்ட் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீலியம் ரொம்ப அதிக அளவுல தேவை. ஏன்னா அது ரொம்ப சின்ன அட்டாமிக் சைஸ், அது மட்டும் இல்லாம லோ விஸ்காசிட்டி இருக்கிறதுனால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது லீக் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிற டேங்க்ல எல்லாம் இது இருக்கும்போது செக் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்ல, மிசைலுக்குலாம் போனா பல சென்சார் செய்யறதுக்கு, லேசர் செய்யறதுக்கு, ஃப்ரீக்வன்சி கம்யூனிகேஷன் டிவைஸ் செய்யறதுக்குன்னு இதோட பயன்பாடுங்கிறது எண்ணிலடங்காத விஷயங்கள் இந்த ஹீலியம்ங்கிறது. சரி, அப்பேற்பட்ட ஹீலியம் எத்தனை நாடுகள், டாப் 3 நாடுகள்ல எத்தனை நாடுகள் இதை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், கத்தார், அப்புறம் ரஷ்யா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் 81%, அதாவது உலகத்தோட 42.6% ஹீலியமா அவங்க மட்டுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. கத்தார் 63%, அதாவது 33.2% வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல கத்தார் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அடுத்த ரஷ்யா 18. இவங்க ரெண்டு அடுத்த செகண்ட் தேர்டு கம்பைன் பண்ணா கூட அமெரிக்கா அளவுக்கு வராது. இப்ப இருக்கக்கூடிய அந்த கத்தரோட 63 அவங்க புடுங்குறாங்க அப்படிங்கும்போது எல்லாம் ரீடைரக்ட் ஆகும். அமெரிக்கா நான் சொல்றதுக்கு தான், இல்லைன்னா யாருக்கு இல்லை அப்படிங்கிறது போல அவங்க கண்டெயின் பண்றாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா யாராலையும் இந்த ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சப்ளை வந்து பண்ண முடியாது. கேஸ், ஆயில், அது ஃபெர்டிலைசர், இது எல்லாத்துக்கும் மேல இன்னும் பல விஷயங்கள் வந்து பண்ணங்க புதஞ்சிருக்கு இந்த கல்ஃப் நாடுகளை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையுமே கார்கோ ஐலாண்டுக்கு வர வச்சு ஒரு இதுதான் அந்த வழியா எல்லாம் வர்த்தகம் பண்ணும். ஏன்னா சூப்பர் டேங்கர்ஸ் அங்கே ஈஸியா டாக் ஆகும், எல்லாம் பண்ணும். ஸ்ட்ரைட்டா ஃபார்மர்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்ப நிக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் எல்லாமே நாளைக்கு அமெரிக்காவோட ஆணையின் கீழ் செயல்படும். இதனால என்ன நடக்கும்? ட்ரேடு டாமினன்ஸ் அமெரிக்காவுக்கு கிடைக்கும். ட்ரேடு டாமினன்ஸ் கிடைச்சிச்சுன்னா டாலரை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் வேர்ல்டு கரன்சியா. அப்படி செய்யறாங்க அப்படின்னா இந்த பிராந்தியத்தோட ரீஜனல் மிலிட்டரி கண்ட்ரோல் மட்டும் இல்லாம திரும்பவும் சூப்பர் பவரா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கானால ரீட்டைன் பண்ண முடியும். இவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்க இருக்கும்போது நீங்க யோசிக்கிறீங்களா அமெரிக்கா எந்த ஒரு எண்ணமே இல்லாம இதுக்குள்ள வந்து கால வச்சிருப்பாங்கன்னு? இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கும், மக்கள் பயப்படாம பதட்டப்படாம இருக்கிறதுக்கும் இது போல விஷயங்களுக்கு தான் இது வந்து பாத்தீங்கன்னா உதவுமே தவிர இந்த சண்டை நடக்காம இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அமெரிக்காக்கு இது வேணும், இருந்தா மட்டும்தான் அவங்க சூப்பர் மெர்சியை டாமினேட் பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படின்னா ஒருவேளை ஈரான் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இதை நம்ம அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு பேஸ்டான செய்திகள், வரக்கூடிய தகவல்கள், என்ன நடக்குது அப்படிங்கிற பின்னணிகளை வச்சு நம்ம அதுக்கான விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். இந்த மிடில் ஈஸ்ட் போர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஓரளவுக்கு இந்த பதிவுல நம்ம தகவல்கள் பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.